அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் யூனிட் 3ல அடுத்து ஒரு தியரம் பார்க்கலாம். இது ஒரு யுனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. If Sn n equal to 1 to infinity and Tn n equal to 1 to infinity are bounded sequences of real numbers, and if Sn less than or equal to Tn for n belong to set of positive integer I, then limit superior of Sn is less than or equal to limit superior of Tn as n approaches infinity, and limit inferior of Sn less than or equal to limit inferior of Tn as n approaches infinity. நாம ஏற்கனவே ஒரு தியரம் என்ன பார்த்துருக்கோம்னா, ரெண்டு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா Sn and sequence Tn or convergent சீக்வன்ஸாக இருந்து and if Sn less than or equal to Tn இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிசல்ட் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, limit n approaches infinity of Sn is less than or equal to limit as n tends to infinity Tn. இந்த ரிசல்ட் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த லிமிட்டுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே போல் ரிசல்ட் நம்ம இப்போ எதுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம், லிமிட் சுப்பீரியருக்கும் லிமிட் இன்ஃபீரியருக்கும் சேம் திங் இருக்குன்றது தான் இந்த ரிசல்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே அந்த ரிசல்ட் இங்கே ப்ரூவ் பண்ணும்போது ரெண்டும் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பவுண்டட் சீக்வன்ஸ் தான். பவுண்டட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிமிட் சுப்பீரியர் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் சுப்பீரியர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கிவன்லேருந்து ரெண்டுமே பவுண்டட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கிவன் sequence Sn and sequence Tn are bounded. Bounded does not implies convergent. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அது. ஓகே, இப்போ லிமிட் சுப்பீரியர் Sn இருக்குன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம். நான் கேபிட்டல் சுப்பீரியன்றதால கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இல்லையா, நான் கேபிட்டல் எல்ன்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் லிமிட் superior of Sn as n approaches infinity equal to L நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் கொஸ்டினில் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து Sn less than or equal to Tn for all n belong to Iன்றது இது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. லிமிட் சுப்பீரியர்னு கொடுத்துருக்கிறதால அது நான் எல்லாம் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போது இங்கே எப்போல்லாம் நம்ம லிமிட்டோட டெஃபினேஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட்டில் பார்த்தது தான் லிமிட் Sn as n approaches infinity equal to L என்ன அர்த்தம், given epsilon greater than 0 there exists a positive integer n such that modulus of Sn minus L less than epsilon சொல்லுவோம். if and only if இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா Sn lies between the interval L minus epsilon less than Sn less than L plus epsilon. இந்த L plus epsilon இது அப்பர் பவுண்டாக இருக்கும், இது லோயர் பவுண்டாக இருக்கும். ஓகே, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட். அதையே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எனி லிமிட்டுக்கான டெஃபினேஷன் தான். ஃபார் எனி epsilon greater than 0 there exists n belong to I ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் such that இங்கே நான் Sn எடுக்கல, Tn எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு Sn less than or equal to Tn சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமத்துக்கானதை நான் Lன்னு எடுத்துக்கிறேன். சுப்பீரியர் Tn வந்து நான் Lன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? such that அப்போ இந்த Tn நமக்கு என்னவா இருக்கும், இங்கே நம்ம இந்த மாதிரி எழுதும் பொழுது இந்த Snோட அப்பர் பவுண்ட் L plus epsilon. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், லிமிட் சுப்பீரியர் ஆஃப் Tn ஈக்குவல் டு L நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இந்த சுப்பீரியர் Tn வந்து இஸ் லெஸ் தென் L plus epsilon, which means இந்த Tn வந்து லெஸ் தென் L plus epsilon. ஓகேவா? நான் அதுதான் இங்கே எடுக்க போகிறேன். அப்போ Tn is less than L plus epsilon for every small n greater than or equal to capital N. இந்த ரிசல்ட்டுக்கு Tnக்கு ட்ரூவாக இருக்குன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் Sn less than or equal to Tn சொல்லியிருக்காங்க. அப்போ Tn is less than L plus epsilon we can say that Sn is also less than L plus epsilon, which implies Sn is less than L plus epsilon for every n greater than or equal to N. இது எது யூஸ் பண்ணியிருக்கோம், as Sn less than or equal to Tn. ஏன்னா Sn less than or equal to Tn and Tn is less than L plus epsilonங்கிறது தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். Sn is less than L plus epsilonங்கிறது. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் all limit superior point of Sn Sn less than L plus epsilonனா இது அப்பர் பவுண்ட் இல்லையா. அப்போ லிமிட் சுப்பீரியர் என்னவா இருக்கும்,
அதுவும் லெஸ் தென் எல் ப்ளஸ் எப்சிலாங்காக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம். லெஸ் தென் ஆர் அப்பர் பவுண்டு தான், அதில் லீஸ்ட் அப்பர் பவுண்டு அது மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வரும்போது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஆல் limit superior point of Sn, Sn இங்க sequence Sn is less than or equal to L plus epsilon. இந்த வேர்டிங்கில் எழுதிருக்கலையே all limit superior point of sequence Snன்றது, அப்போ அந்த வேர்டிங்கில் எழுதும்போது நோட்டேஷன் எழுதும்போது limit superior of Sn as n approaches infinity is less than or equal to L plus epsilon எழுதலாம். அப்போ கேபிட்டல் L நான் என்னென்னு எடுத்திருக்கேன், லிமிட் சுப்பீரியர் ஆஃப் டிஎன் எழுதியிருக்கேன் இல்லையா. அப்போ அந்த எல்லுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா லிமிட் சுப்பீரியர் ஆஃப் டிஎன் ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் எப்சிலாங். எப்சிலாங்கிறது ஆர்பிட்ரரி வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன வேல்யூ அது. சின்ஸ் எப்சிலாங் greater than 0 is arbitrary, we can omit, but it follows that இது விட்டுட்டாலும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு அர்த்தம். அது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கிறதால பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் Sn as n approaches infinity is less than or equal to limit superior of Tn as n approaches infinity. ஓகே, ஸோ ஒரு ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ லிமிட் சுப்பீரியர்ன்றதால டிஎன்னோட லிமிட் சுப்பீரியர் வந்து நான் கேபிட்டல் எல்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து இன்ஃபீரியர் பற்றி பேச போகிறோம். லிமிட் இன்ஃபீரியர் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ஸ் நமக்கு ஆல்ரெடி இந்த தியரம் 2.9G நினைக்கிறேன் முந்தின காணொலியில் இருக்கும் உங்களுக்கு, அதில் நம்ம ப்ரூவ் பண்ண ரிசல்ட் என்னென்னா லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் ஆஃப் Sn. ஒரு சீக்வன்ஸுக்கு Snல ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லிமிட் இன்ஃபீரியர் இஸ் லெஸ் தென் லிமிட் சுப்பீரியர். சின்ஸ் லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு limit superior of Sn. ஓகே, அப்போ Snன்ற சீக்வன்ஸ் இருந்தால் இங்கே Sn போடுறோம், Tn இருந்தால் Tn போடுறோம். தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம், நமக்கு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது இல்லை, Snன்ற ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது, Tnன்ற another பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன எழுதுறேன், முதல்ல Snக்கு எழுதுறேன் limit inferior of Sn as n approaches infinity is less than or equal to limit superior of Sn as n approaches infinity. இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதே போல் நான் என்ன பண்ணலாம், டிஎன்னுக்கு எழுதலாம் இல்லையா. அப்போது அங்கே வரும்போது லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் டிஎன் ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் ஆஃப் டிஎன் ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. இதை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட எய்ம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது லிமிட் இன்ஃபீரியர் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர் Tn. ஓகே, இப்போ லிமிட் இன்ஃபீரியர் Sn எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இன்இக்வாலிட்டி 2 இதை தான் நம்ம 2 நேம் பண்ணியிருக்கு இல்லையா. முதல்ல நான் 2வை எடுத்துக்கிறேன். இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது, லிமிட் சுப்பீரியர் Sn இருக்குது. ஓகே, அப்போ லிமிட் சுப்பீரியர் Sn இருக்குன்னா ஈக்குவேஷன் 1ல் இருக்குது. அப்போ இந்த 2வையும் 1ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன எழுதலான்னு பாருங்கள். ஸோ 2 implies நமக்கு என்ன இருக்குன்னா limit inferior of Sn as n approaches infinity is less than or equal to limit superior of Sn as n approaches infinity. ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிமிட் சுப்பீரியர் Sn வந்து ஓகே லிமிட் சுப்பீரியர் Sn இஸ் லெஸ் தென் லிமிட் சுப்பீரியர் Tn. அப்போ இந்த லிமிட் சுப்பீரியர் Snக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், Tn போட்டுனா லெஸ் தென் போட்டுக்கலாம் இல்லையா. அப்போது விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்பீரியர் ஆஃப் Tn. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பை யூஸிங் 1 யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபீரியர் Sn as it is அப்படியே இருக்குது. லிமிட் இன்ஃபீரியர் Sn as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே இருக்குது. 2 இம்ப்ளைஸ் எழுதியிருக்கேன். இந்த ரைட் சைடில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1க்கானது அப்ளை பண்ணியிருக்கேன். லிமிட் சுப்பீரியர் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் Tன்றதால விச் இஸ் லெஸ் தென் Tn போட்டோன்னா அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ 3 இம்ப்ளைஸ் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா தேர்ட் ஒனில் Tn வச்சு எழுதியிருக்கோம் இல்லையா. லிமிட் இன்ஃபீரியர் Tn
is less than or equal to limit superior Tn. ஓகே, இதை நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரிசல்ட் நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக 3யோட ரிசல்ட் தான். இது 3 தான். இந்த 4ஐயும் 3யும் கம்பேர் பண்ணுங்களேன். ரைட் சைடில் ரெண்டுமே லிமிட் சுப்பீரியர் Tn தான் இருக்குது. லெஃப்டில் பாருங்கள், இங்கே லிமிட் இன்ஃபீரியர் Sn இருக்குது, இங்கே லிமிட் இன்ஃபீரியர் Tn இருக்குது. சின்ஸ் நமக்கு தெரிஞ்சது என்ன, Sn is less than or equal to Tn for all. அதே போல் வேறு என்ன நமக்கு தெரியும், லிமிட் சுப்பீரியர் Sn is less than or equal to லிமிட் சுப்பீரியர் Tn. ஆப்வியஸாக அப்போ லிமிட் இன்ஃபீரியர் Sn less than or equal to லிமிட் இன்ஃபீரியர் Tn லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ண போது. ஸோ தேர்ஃபோர் limit inferior Sn as n approaches infinity is less than or equal to limit inferior Tn as n approaches infinity. Hence the result. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.